இப்பொழுதும் கூட நம்ம ஆரம்ப ஜெபத்தை பண்ணலாம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காம் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கர்த்தர் ஆவியானவர் இயேசுப்பா, இப்பொழுது பேச போகிற இயேசுப்பா, இந்த ஸ்பீச் காம்படிஷனில் கர்த்தர் என்னோடு கூட இருங்க இயேசுப்பா. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் கர்த்தர் உம்முடைய ஜீவன் இருக்குது இயேசுப்பா. கூடவே இருந்து வழிநடத்துங்க இயேசு நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா, பரிசுத்தமாய் வாழ்ந்து காத்து கொண்டவர்கள். ஆதியாகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியம் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். கர்த்தர் ஆபிரகாமும் ஒரு பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன். கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகுது. ஆபிரகாமே, நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன்னு சொல்கிறாரு. இந்த காரியம் எதுக்காக நடக்குதுன்னா, இந்த காரியங்கள்லாம் நடந்த பிறகு சாராலும் ஆபிரகாமும் பிள்ளை இல்லாமல் இருப்பாங்க. அப்போ கர்த்தர் சாராள் கர்த்தர்கிட்ட கேள்வி கேட்பாங்க. அப்போ கர்த்தர் சாராள் கிட்ட சொன்ன பதில் சாராள் சொல்ல, நான் ஒரு கிழவியும் என் வீட்டுக்கார் ஒரு கிழவனுமா இருக்கிறார், எங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்னு சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவார், ஈசாக்கு என்ற குழந்தையை கொடுப்பாரு. ஈசாக்கு என்ற குழந்தையை கொடுத்த உடனே அதை எனக்கென்று தகன பலியிடுன்னு சொன்ன உடனே கர்த்தர் ஆபிரகாமை சோதித்து பார்ப்பார். இந்த காரியத்தில் சோதித்து பார்க்க சொல்ல ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படைந்து அந்த குழந்தைய ஈசாக்கை எடுத்துகிட்டு போயிட்டு தகனம் பலியிடுறதுக்கு அதுக்கு தேவையான எல்லா ஆயுதத்தையும் கொண்டு போகிறாரு. எல்லாவற்றையும் கொண்டு போன உடனே அங்கே மலையின் மேலே அந்த இடத்த 3 நாள் கழித்து கண்டுபிடிக்க சொல்லும். அந்த இடத்துல கண்டுபிடிக்க சொல்ல அங்கே ஈசாக்கை கொண்டு போயிட்டு அதற்கு தேவையான எல்லா காரியங்களும் நடந்த பின்பு அப்போ இங்கேருந்து பாயத்தோடு நடந்து போக சொல்ல ஈசாக்கு கேட்பாரு, தகப்பனை எல்லாமே இருக்குது, ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்க சொல்லும். அப்போ ஆபிரகாம் சொல்வது, அது கர்த்தர் பார்த்து கொள்வார்ன்னு சொல்லிட்டு போக சொல்லும். அந்த இடத்துல எல்லாவற்றையும் முடித்த பிறகு ஆபிரகாம் ஈசாக்கு மேலே கத்தி எடுத்து வைக்கும்படி எடுக்க சொல்ல தூதனானவர் உன் பிள்ளையாண்டன் மேல் உன் ஏகசுரனும் புத்திரன் மேலே உன் கையை போடாத அப்படின்னு சொல்லுவார். கர்த்தர் நீ எனக்கு என்னென்று பாராமல் உன் பிள்ளையை எனக்காக கொடுத்தியேன்னு சொல்லி நீ தேவனுக்கு பயப்படுகிறவன்னு சொல்லி கர்த்தர் அதை ஆபிரகாமிடம் இருந்து காண்பித்தார். ஆபிரகாம் கர்த்தருக்கென்று காண்பித்தார். அப்போ அந்த இடத்துல முள்ளு செடியில் ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து ஆபிரகாம் ஆண்டவருக்கென்று தகன பலியாக இட்டார். இது இவ்வளோ நடந்தும் நமக்குன்னு ஒரு பொருள் ரொம்ப நாள் கிடைக்காது. அப்போ கிடைச்ச பொருளை நம்ம மற்றவங்களுக்கு கொடுன்னு சொன்னால் நம்ம கொடுக்க மாட்டோம். ஆனால் ஆபிரகாமு கர்த்தரை விசுவாசித்து கர்த்தர் சொன்ன உடனே அந்த காரியத்தை என்ன பண்ணார், உடனே எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தாரு. ஆபிரகாம் இவ்வளோ பரிசுத்தமாக இருந்தார். அடுத்ததாக நோவா தாத்தா பைபிளில் ரொம்ப காலமாக உயிர் வாழ்ந்தவர். அவர் அவருக்கு தான் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதில் தான் கர்த்தர் நோவாக்கு என்ன பண்ணுவார், கர்த்தருடைய கண்களில் நோவாக்கு கிருபை கிடைத்ததுன்னு சொல்லுவாங்க. அவர் 500 வயசில் தான் அவங்க பிள்ளைகளை பிறக்க வைப்பார். 500 வயசில் அவருக்கு பிள்ளை சேம், காம், யாபேத்ன்ற 3 பிள்ளைகள் பிறப்பாங்க. 950 வருஷமாக அவர் உயிர் வாழ்ந்தார் வேதத்தில். அதுக்கப்புறமா ரூத்துன்றவங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச காரியம்தான். ரூத் அவங்க மாமிக்கும் வைராக்கியமாக வாழ்ந்தாங்க, கர்த்தருக்கென்றும் வைராக்கியமாக வாழ்ந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் எந்த தேசத்துக்கு போனாலும் அந்த தேசத்துக்கு நானும் வருவேன், நீங்கள் எந்த இடத்துல மரணம் அடைந்தாலும் அந்த இடத்துக்கு நானும் வருவேன், உங்களை எந்த இடத்துல அடக்காலம் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல நான் வருவேன்னு சொல்லி ரூத்தும் ஒரு கர்த்தருக்கென்றும் அவங்க மாமிக்கென்றும் வைராக்கியமாய் வாழ்ந்த ஒரு ஸ்திரீ தான். யோசேப்பு பார்க்கலாம். யோசேப்பும் கர்த்தருக்கு என்றும். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 9ஆம் வசனம். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி,
நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். யோசேப்பு காரியங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச காரியம்தான். யோசேப்பு வந்து ஒரு சொப்பனத்தை காண்பார். அதை வந்து அவங்க சகோதரர்கள் முன்னாடி வந்து அறிவிப்பார். அதை வந்து அவங்க சகோதரர்கள்லாம் வந்து அவரை வந்து ரொம்ப பகைப்பாங்க. இவனுக்கு வேற வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் சொப்பனம் கண்டு சொல்லி கொண்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னொரு சொப்பனத்தை கண்டு சொல்லும் இன்னும் அதிகமாக அவரை வந்து பகைத்து கொண்டே இருப்பாங்க. அவரை வந்து 20 வெள்ளி காசுக்கு இஸ்மவேல் கையில் வந்து விற்று போவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவரை வந்து குழியில போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்க சகோதரர்கள் சொல்லி கொண்டு இருப்பாங்க. அதுலேயும் வந்து ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21, 22. யோசேப் கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். இந்த காரியங்கள்லாம் வந்து இதெல்லாம் நடந்த பிறகு போத்திபாருடைய மனைவி வந்து யோசேப்பு மேலே கண் வைப்பாங்க. யோசேப்பை வந்து திருமணம் செஞ்சுக்க சொல்லி யோசேப்பும் போத்திபார் மனைவி வந்து யோசேப்பு கிட்ட பேசி கொண்டு இருக்க சொல்ல, அப்போ அவங்கள வந்து யோசேப்பு வந்து சொல்லாத காரியங்களை சொல்லி சிறைச்சாலையில் போட்டும் கர்த்தர் யோசேப்பு மேலே கிருபை வைத்து சிறைச்சாலையிலையும் யோசேப்பை வந்து விடுவித்தார். இப்போ வந்து பரிசுத்தமாக வாழ்வது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பரிசுத்தனா வேத வசனத்தின்படி வாழ்வதா பரிசுத்தம். நம்ம ஜெபிக்க ஆண்டவர் நம்மளை பரிசுத்தமாக வச்சுருப்பார். அதே மாதிரி சங்கீதம் 119 9ஆம் வசனம், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின் பண்ணியே தன்னை காத்து கொள்ளினாலே. வாலிபன் வந்து தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்னா உமது வசனத்தின்படியே தன்னை காத்து கொள்ளினாலே. வந்து பைபிளில் ஒரு கதை, யோசேப்புக்கு ஒரு தரிசனம் இருந்தது. அந்த தரிசனத்தில் அவனால் நெருங்கி வர பாவங்க எல்லாம் உதிரை தள்ளிட்டு ஓடியான். ஆதியாகமம் 39:9, தேவனுக்கு விரோதமாய் பாவ செய்வது எப்படி என்று உமது வசனத்தின்படி வாழ்கிறேன். இந்த உலக நாட்களில் பரிசுத்தமாக வாழ்வது ரொம்ப கடினம். சங்கீதம் 119 சங்கீதம் 101ஆம் வசனம், உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். நம்ம காலை சகல பொல்லாத வழிகளை காத்து நடக்கலாம். தானியேல் 1:8, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இருதயம், கண், நாவு, செவி இவைகளில் காத்து தானியேலை போல தினமும் ஜெபித்து பரிசுத்தமாக வாழும்படி காத்துக்கொள்வோம். ஏசாயா 6:3, ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அதே மாதிரி நம்ம டெய்லியும் பரிசுத்தமாய் வாழும்படி பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம வந்து ஏசாப்பாவோட ரத்தத்தினால நம்ம இருதயத்தை பரிசுத்தமாக கழுவி வச்சுக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிறதுனா பரிசுத்த நாளை ஆசரிப்பது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஜோமெல்லாம் எஸ்ஸப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இந்த பரிசுத்த நாளை ஆசரிப்பது எப்படின்னு இந்த வசனத்துக்கு இந்த டாபிக் கொடுத்து என்ன எடுக்க சொன்னதே அதுக்கு நன்றி எஸ்ஸப்பா. இதன்படி எனக்கும் பிரயோஜனமாக இருக்கணும், வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கணும் எஸ்ஸப்பா. என்னை காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இங்கே நான் பேசல எஸ்ஸப்பா, உன் நாமத்தை சொல்கிறேன் எஸ்ஸப்பா. நீரே கூட இருந்து பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். பரிசுத்த நாளே ஆசரிப்பது. பரிசுத்த நாள்னா என்னது?
அதுவா பரிசுத்த நாள்? அது இல்லை. பரிசுத்த நாள் பரிசு பரிசுத்த நாள்னா ஆண்டவருக்குரிய நாள். பரிசுத்த நாள்னா ஆண்டவருக்குரிய நாள். அதை பற்றி பார்க்கலாம். ஏசாயா 58:13. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். பரிசுத்த நாள் அப்போ என்ன பண்ணோம் நம்ம? பரிசுத்த நாள் அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஜெபிக்கணும். அது இல்லை. பரிசுத்த நாள் அப்போ தான் நம்மளுக்கு எதனா ஒரு வேலை வரும். அன்றைக்கி தான் மேரேஜ் இருக்கும். அப்போ தான் எதனா ஒரு ரிசப்ஷனுக்கு போவோம், எதனா ஒரு டெத் இருக்கும். அதெல்லாம் விலகிட்டு ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. ஓய்வு நாள் தான் நம்மளுக்கு இஷ்டமானது செய்யக்கூடாது, ஆண்டவருக்கு இஷ்டமானது செய்யணும். அல்லேலூயா. உன் காலை விலக்கி. உன் காலை விலக்கினா என்னது? உன் வழிகளின்படி நடவாமலும். உன் வழிகளின்படி நடவாமல்னா நம்ம போகிற காரியம் செய்யக்கூடாது. உன் வழிகளின்படி நடவாமல்னா சர்ச்சுக்கு வரணும். காலையில் எப்படி 9 மணிக்கெல்லாம் வந்துடணும் சர்ச்சுக்கு. அப்புறம் உனக்கு இஷ்டமானது செய்ய முடியும்னா உனக்கு இஷ்டமானதான். நம்ம காரியம் பற்றி எதுவுமே செய்யக்கூடாது. அன்றைக்கி ஆண்டவருக்குரிய காரியம் மட்டும் தான் செய்யணும். உன் சொந்த பேச்சு பேசக்கூடாது. அன்றைக்கி ஃபுல்லாக ஆண்டவர் பரிசுத்த பேச்சு தான் பேசணும். கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமோலே நாள் என்றும் சொல்லி அதை மகிமை எண்ணுவாயானால். அப்படியே 14 வாசிங்கா. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறியிருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அப்பொழுது கர்த்தருடைய மகிழ்ச்சியாய் இருப்பாய். இந்த ஆண்டவருக்குரிய காரியத்தை செய்யணும். நம்ம அவர் வர நம்ம நிறைய பேர் வரோம் சர்ச்சுக்கு. 10 மணிக்கு வராங்க, 10:30 மணிக்கு வராங்க. ஏன் நானே ஒரு அடி 11 மணிக்கு வரேன். அதுமாரிலாம் இருக்கக்கூடாது. நானும் மாறிக்கணும். இதுக்கப்புறம் நீங்களும் மாறுங்க. ஏதோ ஒரு காரியத்துக்கெல்லாம் ஒரு வேலைக்கு போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், 8:30 மணிக்கெல்லாம் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்க. கரெக்டாக 8:25 போய் நின்றுறேன் நான். ஆனால் சர்ச்சுக்கு வரதுனா மட்டும் வர முடியல. அது என்னன்னு தெரில. ஜெபிக்கணும். சர்ச்சுக்கு சீக்கிரமாக வாங்க, ஆண்டவருக்குரிய வேலையை செய்யுங்க. உங்களுக்கு எல்லாமே ஆண்டவர் பார்த்துப்பாரு. எந்த காரியத்துக்கு பண்ணாலும் முதல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய பரிசுத்த நாள் அப்போ எங்கேயும் வேலைக்கு போயிடாதீங்க. ஆதியாகம் 2:3 வாசிங்க. தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஏன் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்தாரு? ஏன் திங்கள்லேருந்து சனிக்கிழமை இருக்குது, அந்த நாளில் ஆசீர்வதிக்கு தானே. 7ஆம் நாள் ஏன் ஆசீர்வதித்தார் தேவன்? என்ன படித்தார்? முதல்ல என்ன படித்தார்? சரி வார்த்தை நாள் சிருஷ்டித்தாரா? சரி, 7ஆம் நாளில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொல்லுண்ணா? சாமி இல்லைண்ணா, நீ என்ன பண்ணுற 7ஆம் நாள்? அது கேட்கலண்ணா. 7ஆம் நாளில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சர்ச்சுக்கு வைங்க வரீங்களா? ஆண்டவருக்குரிய வேலையை செய்கிறீங்களா? வரீங்களா? அங்கே லேட்டாக தான் வரத்தை நான் பார்க்குறவங்கள. சரி, நம்ம ஆண்டவருக்குரிய காரியத்துக்கு போவோம். யாத்திராகமம் 20:8 வாசிங்கக்கா. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஓய்வு நாள் பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அப்படியே 9:11 வெளி வாசிங்கக்கா. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகள் எல்லாம் நடப்பிப்பாயாக. கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். கர்த்தர் 6 நாளுக்குரிய எல்லாமே படிச்சுட்டாரு.
மிருக ஜீவன்லேருந்து பூமியிலேருந்து சமுத்திரத்துலேருந்து நம்மளேருந்து எல்லாருமே படைச்சிட்டாரு. 7ஆம் நாளிலே அவர் ஓய்வு எடுத்தார். அதேமாரி நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த 6 நாளில் செய்யாத வேலை தான் ஞாயிற்றுக்கிழமை செய்வீங்க. அப்போ தான் எதனா ஓய்வு எடுப்பீங்க, வீட்டில் இருப்பீங்க. சர்ச்சுக்கு வரணும் முதல்ல. முதல்ல சர்ச்சுக்கு ஒரு காரியம் செய்யணும். சாமியால் அண்ணா நீங்கள் செய்கிறீங்களாண்ணா? சரி, சங்கீதம் 29:2 பார்க்கணும். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் அப்படின்னா என்னது? என்ன நாமத்தை செலுத்தணும்? கர்த்தருக்கு கனம் பண்ணணுமா? முதல்ல அவருக்கு பரிசுத்தமாக இருக்கணும். விஷயமே அதுதான். பரிசுத்தனாலே ஆசரிப்பது, பரிசுத்தமாக இருக்கணும். அலங்காரத்துடன், அலங்காரம்னா என்னது? பரிசுத்தமாக அலங்காரம் இது ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வரணும். ஒயிட் நம்ம உலக பிரகாரமாக நகை நட்டு புடவை கிடவை கட்டின லிப்டிக்கெலாம் அடிச்சுன்னு போவீங்க. அந்தமாரிலாம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் பள்ளியாக நீட்டாக ஒயிட் அண்ட் ஒயிட்டில் பரிசுத்தமாக வரணும். அலங்காரம் பண்ணு. 1 பேதுரு 3:3 வாசிங்க. மயிரை பின்னி பொன்னாபரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்து கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் 4 அப்படியே வருங்க. அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது. பரிசுத்த அலங்காரம்னா என்னது? அமைதியாகவும் சாந்தமாகவும் இருக்கணும். கோவப்படக்கூடாது. சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படக்கூடாது. யார் கேட்டாலும் அப்படியே எரிஞ்சு பேசுறது அந்த மாதிரிலாம் இருக்கணும். ஆண்டவருக்குள்ள இருந்தோன்னா முதல்ல நம்மளுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. வெக்கமான எதுவுமே இருக்கக்கூடாது. நம்மளுக்கு அது எதுவுமே இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு அமைதியாக இருந்தால் தான் அவர் எவ்வளோ கஷ்டத்தை எவ்வளோ பண்ணிக்கிறாங்க ஆண்டவரை. அப்பயும் இவர்களை செய்த பாவங்கள் அறியாமல் செய்கிறாங்க, இவர்களை மன்னியன்னு பிதா கிட்ட கேட்பாரு. அதேமாரி நம்மளும் யார் எதனா தப்பாக பேசினாலும் இல்லை நம்ம நாமத்தை எப்படி பேசினாலும் கேட்டுங்க. அதேமாரி அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. யாருக்கிட்ட பேசினாலும் யார் பேசினாலும், ஏன் நம்ம வீட்லேயே கூட ஒரு வாட்டி பேசுவாங்க. ஜெபம் பண்ணுங்க. இன்னும் உங்கள் வீட்டில் யார் யார் மாறாதுக்கிறாங்களோ சர்ச்சுக்கு வர சொல்லுங்கள். சர்ச்சில் ஐயா சொல்கிற மெசேஜ்லாம் கேட்க சொல்லுங்கள். அப்போது மாறுவாங்க ஒரு அழகாது. 3 வாசிங்கக்கா. அதில் தாங்க 3 வாசிங்க. மயிரை பின்னி பொன்னாபரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல். இங்க ஆண்டவர் என்ன சொல்றான்னு பாரு. மயிரை பின்னினா முடி விதவிதமா பின்னி போட்டுன்னு போறோம். அதானே என்னன்னா ஆண்டவருக்குரிய மாரி அந்தமாரி நம்ம டிசைனாக மேக்கப் போட்டுன்னு அந்தமாரிலாம் போவோம். அந்தமாரிலாம் இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு பிடிச்சது அப்படின்னா அவருக்கு பரிசுத்தமாக இருக்கணும், டீசெண்டாக இருக்கணும். அது ஆண்டவருக்கு விரோதமான செயல். அப்புறம் லேவியராகமம் 20:26 படிங்க. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தராகிய நான் பரிசுத்தர் அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தமாய் இருப்பீர்களா அப்படின்னு கேட்டு, நீங்கள் என்னுடையவர்களாகும்படி உங்களை மற்றவங்கள்னா எப்படி உலக விவகாரமாக இப்போ இருக்கிறாங்களே, இந்து முஸ்லீம்னு கும்பிட்றாங்களே, அவங்களோட நம்மளை தனியாக பிரித்து எடுத்துக்கிறாரு. அவங்களுக்கு விரோதமாக நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. அப்போ தான் எதனா ஒன்று, நம்ம கிறிஸ்டினாக இருப்போம், முஸ்லீம் வீட்டில் பிரியாணி கொடுப்பாங்க, பிரியாணி வாங்கி சாப்பிடுவோம். அப்புறம் அவங்க வீட்டில் எதனா படிச்சு எத்தனை கொடுத்தாங்கன்னா அது வாங்கி சாப்பிடுவோம். அந்தமாரிலாம் ஆண்டவருக்கு விரோதமாக எதுவும் செய்யக்கூடாது. அவரோட பரிசுத்த நாள்னா அவருக்குரிய நாள். அன்றைக்கி சொந்த பேச்சு எங்கேயும் வெளியே கூட போயிடக்கூடாது. சர்ச்சுக்கு வந்தீங்களா நேராக வீட்டில் போய் அப்புறம் நீங்கள் மெசேஜ் எதனா பார்ப்பீங்களா, எது பார்ப்பீங்க, வீட்லேயே இருக்கணும். வெளியெல்லாம் எங்கேயும் போயிடக்கூடாது.